Sulfi also here. And this is the flooring at Al Nurania Vidyalaya, Kothil. This is requested by the principal, and then we did this floor work and the relief work for flood victim in 2024. And this is the assembly hall renovation work at Al-Aqsa Vidyalaya, Al-Bambi. And this is a water and sanitation project at Singapore Sinhala Vidyalaya. And these two projects are proposed projects, and one we can do it today, and another one is maybe in the future. So whiteboard donation to schools, and also classroom floor cementing at Usmania High School. That school is really bad in condition, I know. So probably after this marathon, we're going to do some renovation work for that school as well. Thank you. தலைமுறையாக சென்ற ஏடிஎம் நிறுவனத்தினுடைய தலைவரும் இயன் மருத்துவருமான சங்க மகாலித் அவர்களுக்கு ஏற்பாடு குழு சார்பாக மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொண்டும் ஏடிஎம் நிறுவனமானது பொத்திவில் பிராந்தியத்தினுடைய கல்வி வளர்ச்சிக்காக தங்களை முழுமையாக அர்ப்பணித்து செயற்பட்டுக் கொண்டிருக்கிறது. பாடசாலைகளின் எதிர்கால குறைபாடுகளை நிவர்த்தி செய்வதற்கு எவ்வாறான படையீட்டுகளை செய்யலாம் என்கின்ற திட்டத்தினூடாகவே ஏடிஎம் ஆகுமாரதம் 2014ஆம் ஆண்டு உருவாக்கப்பட்டு இன்று வரைக்கும் வெற்றிகரமாக இடம்பெற்றுக் கொண்டிருக்கிறது. ஏடிஎம் நிறுவனமானது பொத்திவில் பிராந்தியத்தில் இருக்கின்ற அனைத்து சமூக சேவை அமைப்புகளையும் உருவாக்கி இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்றது. அதேபோன்று இந்த நிறுவனத்திற்கு நிதி உதவி வழங்குகின்ற அனைத்து அனுசரணையாளர்களுக்கும் நாங்கள் இவ்வேளையில் ஏற்பாட்டு குழு சார்பாக நன்றிகளை தெரிவித்துக் கொள்வதோடு அடுத்த நாங்கள் உரையாற்ற அழைப்பது பொத்திவில் பிரதேசத்தினுடைய கோட்டைக்கல்வி பணிப்பாளர் சார்பாக வந்திருக்கின்ற ஆசிரியர் MS முபாரக் சார் அவர்களை நாங்கள் அன்போடு அழைக்கின்றோம். அருகம்பை ஆஃப் மரதன் அங்குரார்ப்பண நிகழ்வில் கலந்து கொள்வதற்கு மனமகிழ்ச்சி அடைகின்றேன். இந்த அங்குரார்ப்பண நிகழ்வுக்கு வருகின்ற பொத்திவில் பிரதேசத்தின் நீண்டகால அரசியல் பிரமுகர், தற்போதைய பாராளுமன்றத்தின் கௌரவ உறுப்பினராக தேர்வு செய்யப்பட்டிருக்கின்ற அன்புக்குரிய MS அப்துல் வாசிக் சார் அவர்களே, அதே போன்று இந்த பிரதேச செயலாளராக மிக சிறப்பாக தன்னுடைய கடமைகளை ஆற்றிக் கொண்டிருக்கின்ற மதிப்புக்கும் மரியாதைக்குரிய நசீர் சார் அவர்களே, அருகம்பை ஆஃப் மரதன் நிறுவனத்தினுடைய தலைவர் டாக்டர் ஹாஜி, முன்னைய நாள் தலைவர், முன்னாள் கௌரவ பிரதேச சபை உறுப்பினர் ஜமாஹி, அதே போன்று என்னுடைய சிரேஷ்ட பொதுச்செயலாளர் சொல்லலாம் மலிக் சார், இங்கு வந்திருக்கின்ற ஏனைய பாதுகாப்பு தரப்பின் பிரதிநிதிகள், அரசு நிறுவனங்களின் பிரதிநிதிகள், இந்த அமைப்பினுடைய அங்கத்தவர்கள், ஹைகோமா மெம்பர்ஸ் அனைவருக்கும் எனது அன்பு அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. உண்மையிலேயே இந்த நிகழ்விலே கலந்து கொள்வது என்பது பொத்திவில் பிரதேசத்தில் இருக்கின்ற கல்விப்புலம் சார்ந்த மாணவர்களின் நலன் கருதி மிக பெருமையான ஒரு விடயமாக நாங்கள் கருதி கொள்கின்றோம். அருகம்பை ஆஃப் மரதன் நிறுவனம் ஆரம்பிக்கப்பட்டு இன்று வரைக்கும் தன்னுடைய மூலமாக பெறுகின்ற நிதியுதவிகளை கொண்டு இந்த பிரதேசத்தின் கல்வி வளர்ச்சிக்கு மிக பாரிய பங்களிப்பை செய்து வருகின்ற ஒரு நிறுவனமாகும். அதற்காக இந்த நிறுவனத்திற்கு ஆக்கமும் ஊக்கமும் அளிக்கும் முகமாக என்னுடைய வலைக்கல்வி அலுவலகத்தின் சார்பான மனமார்ந்த நன்றிகளை இந்த நிறுவனத்துக்கு தெரிவித்துக் கொள்வதில் மகிழ்ச்சி அடைகின்றேன். பொத்திவில் பிரதேசத்தில் இருக்கின்ற 21 பாடசாலைகளிலும் மிக தேவையான பல்வேறுபட்ட விடயங்கள் இருக்கின்றன.
கல்வித்துறையில் மாத்திரமல்லாது பாடத்துறையில் மாத்திரமல்லாது பாடத்திற்கு மேலதிகமான மாணவர்களுடைய திறன்களை வளர்க்க வேண்டிய கடப்பாடுகள் பாடசாலையை நிர்வகிக்கின்ற நிறுவனங்களுக்கு மாத்திரமல்லாது அந்தந்த பிரதேசங்களில் இருக்கின்ற சமூக தொண்டு நிறுவனங்களுக்கும் இருக்கின்றது என்பதை நாங்கள் மனம் கொள்ள வேண்டியிருக்கின்றோம். அந்த அடிப்படையில் பாடசாலைகளை மையப்படுத்தி மாணவர்களிடம் இருக்கின்ற கோ-கரிக்குலம் ஆக்டிவிட்டீஸ், பாடவிதானம் என்பது பாடசாலைகளில் இருக்கின்ற கற்றல் கற்பித்தலோடு நடைபெறுகின்ற தொடர்பட்ட விடயமாக இருக்கின்ற போதிலும் அதற்கு மேலதிகமாக பாடசாலைகளிலே கோ-கரிக்குலம் ஆக்டிவிட்டீஸ் டெவலப் பண்ண வேண்டிய ஒரு தேவை இருக்கின்றது. மாணவர்களும் பாட விதானத்துக்கு புறம்பாக இருக்கின்ற திறன்களை வளர்க்க வேண்டிய பொறுப்பு பாடசாலைகளுக்கும் பாடசாலைகளை சூழ்ந்திருக்கின்ற சமூக நிறுவனங்களுக்கும் அந்தந்த பிரதேசத்து பெற்றோர்களுக்கும் இருக்கின்றது. ஏனென்றால் கோ-கரிக்குலம் ஆக்டிவிட்டீஸ் இன்று மருவி இருக்கின்ற ஒரு சூழ்நிலையை தான் நாங்கள் இன்று ஒன்று கூடியிருக்கின்றோம். பழைய காலங்களிலே விளையாட்டுப் போட்டிகள், மாணவர் கலாமன்றங்கள், பொது மேடை நிகழ்ச்சிகள் போன்ற இன்னொரு களப்பயணங்கள், சுற்றுலாக்கள் போன்ற பல்வேறுபட்ட விடயங்களிலே மாணவர்கள் ஈடுபடுவது வளமையாக. ஆனால் அந்த நிலவரம் தற்பொழுது மிக குறைந்து செல்கின்ற ஒரு போக்கு எங்களுடைய பிராந்திய கல்விப்புலத்திலே இருந்து கொண்டிருக்கின்றது. விசேடமாக பொத்துவில் பிரதேசம் தனிமைப்படுத்தப்பட்ட ஒரு புவியியல் பிரதேசமாக இருக்கின்ற படியினால் இந்த பாடசாலைகளின் கல்வித்தரத்தை மேம்படுத்துவதற்காகவும் பல்வேறுபட்ட சிரமங்களை எங்களுடைய பாடசாலை முகாமைத்துவங்களும் வலய கல்வி அலுவலகமும் எங்களுடைய பிரதேச கல்வி நிறுவனங்களும் மிகுந்த சிறுத்து எடுக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை காணப்படுகின்றது. அதற்காக நீங்கள் ஒத்துழைப்பு தருவது என்பது மிக ஒரு சிறிய ஒரு விடயமாக நாங்கள் கருத முடியாது. ஆகவே இந்த பிரதேசத்தில் இருக்கின்ற ஒட்டுமொத்தமான கோ-கரிக்குலம் ஆக்டிவிட்டிஸையும் இந்த ஹாஃப் மரதன் போன்ற நிறுவனங்கள் தத்தெடுக்க வேண்டிய ஒரு சூழ்நிலையிலே நாங்கள் இருந்தோம். இன்ஷா அல்லாஹ் அது குறித்து விரிவான கலந்துரையாடல்களை எங்களுடைய வலய கல்வி அலுவலகமும் குறித்த நிறுவனங்களும் நாங்கள் எதிர்காலங்களில் கலந்துரையாடுவதற்கு திட்டமிட்டிருக்கின்றோம். விசேடமாக அருகம்பை பிரதேசத்தில் இருக்கின்ற 5 பாடசாலைகளையும் நாங்கள் மிக கவனமாக பொறுப்பெடுக்க வேண்டிய தேவை இருக்கின்றது. இந்த பிரதேசத்தில் இருக்கின்ற பிள்ளைகளுடைய கல்வி வளர்ச்சிக்கு நீங்கள் ஆற்றி வருகின்ற பங்களிப்புகள் மிக அபரிமிதமானவை. தொடர்ந்தும் இன மதம் பெயராவது எல்லா பாடசாலைகளுக்கும் நீங்கள் ஆற்றி வருகின்ற சேவையை நாங்கள் பாராட்டுகின்றோம். இன்ஷா அல்லாஹ் எதிர்வரும் காலங்களில் இன்றும் கூட நான் நினைக்கின்றேன் ஒரு சில பாடசாலைகளை தேர்ந்தெடுத்து அந்த பாடசாலைகளுக்கான உதவிகளை வழங்குவதற்கு இந்த நிறுவனம் முன்வந்திருக்கின்றது. அதற்கும் அந்த பாடசாலைகள் சார்பான நன்றி அறிவுகளை இந்த நிறுவனத்துக்கு நாங்கள் வழங்கிக் கொள்கின்றோம். இன்ஷா அல்லாஹ் கல்வி அலுவலகமும் இதுபோன்ற சமூக நிறுவனங்களும் நாங்கள் கூட்டிணைந்து செயல்பட்டால் எதிர்காலங்களில் இந்த பிரதேசத்தில் இருக்கின்ற மாணவர்களுடைய கல்வி தரத்தையும் மாணவர்களிடையே இருக்கின்ற பிற திறன்களையும் வளர்ப்பதற்கு உந்து சக்தியாக அமையும். அதற்காக எல்லாம் வல்ல இறைவன் அதற்குரிய மனோதளத்தை எங்கள் எல்லோருக்கும் வழங்க வேண்டும் என்று பிரார்த்தித்து சந்தர்ப்பத்துக்கு நன்றி கூறி விடைபெற்றுக் கொள்கிறேன். நன்றி வசலாம். சிறப்பாக உரையாற்றி சென்ற கோட்டக்காளி பணிப்பாளர் சார்பாக வருகின்ற MS முபாரக் சார் அவர்களுக்கு ஏற்பாட்டு குழு சார்பாக மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொண்டோம். ஏடிஎம் நிறுவனமானது 2025ஆம் ஆண்டுக்கான 14 பாடசாலைகளுக்கு தலா ஒரு பாடசாலைக்கு 4 ஒயிட் போர்ட் மற்றும் நூறானியா பாடசாலையில் ஒரு வகுப்பறையை கொங்கிரீட்டிட்டு சீமாந்திட்டு அந்த வகுப்பறையை முழுமையாக நிவர்த்தி செய்து கொடுக்கின்ற திட்டங்கள் மிக விரைவாக உஸ்மானியா பாடசாலையில் இடம்பெறுகின்றது. இன்று முதல் பாடசாலைகளுக்கான ஒயிட் போர்ட் நாங்கள் உத்தியோகபூர்வமாக இன்று வழங்கி வைக்கப்பட்டிருக்கின்றது. அதன் பிற்பாடு இன்ஷா அல்லாஹ் திங்கட்கிழமை சகல பாடசாலைகளுக்கும் நாங்கள் உத்தியோகபூர்வமாக அனுப்பி வைப்போம். ஏடிஎம் நிறுவனமானது பொத்துவில் பிராந்தியத்தினுடைய கல்வி வளர்ச்சியை மேலும்
உயர்த்துவதற்காகவும் அதேபோன்று அடிமட்டத்தில் பாடசாலைக்கு செல்ல முடியாத பிரத்யேக பாடங்களில் பங்கு கொள்ள முடியாத மாணவர்களுக்கான நிதி உதவியை வழங்கி அவர்களுடைய கல்வி வளர்ச்சியை நாங்கள் மேலோங்க செய்து கொண்டிருக்கின்றோம். அந்த வகையில் அடுத்ததாக நாங்கள் உரையாற்ற அழைப்பது பொத்திவில் பிரதேச செயலகத்துடைய செயலாளர் அப்துல் நசீர் சார் அவர்களை அன்போடு நாங்கள் அழைக்கின்றோம். பிஸ்மில்லாஹிர்ரஹ்மானிர்ரஹீம். இன்றைய அருகம்பே டெவலப்மெண்ட் ஃபோரம் ஏற்பாடு செய்திருக்கின்ற ஹாப் மனிதன் தொடர்பான இனோகிரேஷன் மீட்டிங்கிலே கலந்து கொள்வதில் மிகவும் மகிழ்ச்சியும் பெருமை அடைகின்றேன். இந்த விழாவை ஏற்பாடு செய்திருக்கின்ற இந்த அருகம்பே டெவலப்மெண்ட் ஃபோரத்தினுடைய தலைவர் மிஸ்டர் ஹாஜித் அவர்களை விழித்துக் கொள்கின்றேன். அவர் என்னுடைய நண்பர். அவருக்கும் எனக்கும் இடையில் ஒரு நீண்ட உறவு இருக்கின்றது. 2 பேரும் நாங்கள் சவுத் ஈஸ்டர்ன் யூனிவர்சிட்டியிலே MBA பேட்ச்மேட்ஸ் என்ற ஒரு விடயம் இருக்கின்றது. அவரை நான் அவருடைய வேண்டுகோளுக்கு இணங்க உண்மையில் இதிலே கலந்து கொள்ள வேண்டும் என்று நான் வந்து என்னுடைய கட்டாயம் இன்று கலந்து கொள்வதில் மகிழ்ச்சி அடைகின்றேன். அந்த வகையில் இன்றைய நிகழ்வில் எங்களோடு இணைந்திருக்கின்ற எங்களுடைய அம்பாறை மாவட்டத்தினுடைய கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் MSA வாசித் அவர்களை வைத்துக் கொள்கின்றேன். அதே போன்று இங்கே இருக்கின்ற முன்னாள் பிரதேச சபை உறுப்பினர் இந்த அருகம்பே டெவலப்மெண்ட் ஃபோரத்தினுடைய ஸ்தாபக தலைவர் மிஸ்டர் ஜமாஹி, இங்கே MOI சார்பாக இங்கே வருகை தந்திருக்கின்ற சீனியர் பப்ளிக் ஹெல்த் இன்ஸ்பெக்டர் மிஸ்டர் மலிக், அவரும் எனக்கு மிகவும் பரிச்சயமானவர். இங்கே நான் கடந்த காலங்களில் சேவையாற்றிய போது என்னோட இணைந்து செயல்பட்டவர். அதே போன்று கோட்டக்கல்வி அதிகாரி சார்பாக வருகை தந்திருக்கிறார் மிஸ்டர் முபாரக் அவர்கள். உண்மையில் எல்லோருமே மிகவும் பரிச்சயமானவர்கள். அதே போன்று இந்த பிரதேசத்துடைய கிராம அதிகாரி, அதே போன்று STF இருந்து வரைக்கும் வந்திருக்கின்ற ஆஃபீஸர்ஸ், போலீஸ், ஏனைய டீச்சர்ஸ், இந்த பிரதேசத்தினுடைய அபிவிருத்தி சார்பாக இருக்கின்ற உத்தியோகத்தர்கள் எல்லோரையும் மீண்டும் ஒரு முறை நான் அன்பாக விழித்துக் கொள்கின்றேன். அஸ்ஸலாமு அலைக்கும், வணக்கம், ஆய்வோவார். உண்மையில் நாங்கள் இந்த ஹாப் மரதன் என்று சொல்கின்ற விடயத்தை நானும் பூரணமாக அறிந்திருக்கவில்லை. உண்மையில் இங்கு வந்த பிறகுதான் ஒரு சில விடயங்கள் எனக்கும் இதிலே அறியக்கூடியதாக இருக்கின்றது. உண்மையில் நாங்கள் ஒரு விளையாட்டாக மட்டுமன்றி இது ஒரு பரந்துபட்ட பல்வேறு விடயங்களையும் ஒன்றிணைத்து செயற்படுத்துகின்ற ஒரு விடயமாக நாங்கள் பார்ப்பதில் பெருமை அடைகின்றோம். உண்மையில் எங்களுக்கு தெரியும், இலங்கையினுடைய பட்ஜெட்டில் ஆகக்கூட ஒதுக்குறது வந்துட்டு எஜுகேஷனுக்கும் ஹெல்த்துக்கும். அந்த வகையில் இந்த ஹாப் மரதனூடாக கிடைக்கின்ற ரெவென்யூவில் இந்த அமைப்பினர் எஜுகேஷனுக்கும் ஹெல்த்துக்கும் இதில் உதவி செய்வது உண்மையாக மிக பெருமையாக இருக்கின்றது. அது மாத்திரமன்றி நாங்கள் இதனை வெறுமனே ஒரு விளையாட்டாக மாத்திரமன்றி எங்களுடைய இந்த பொத்திவில் பிரதேசத்தினுடைய இந்த உல்லாசத்துறை வளர்ச்சிக்கு இந்த ஹாப் மரதன் மிகவும் இன்றியமையாதாக இருக்கின்றது. எங்களுக்கு தெரியும், பொத்திவில் என்று சொன்னால் அருகம்பே, அதுவும் இந்த சர்ஃபிங் விடயத்திற்கு உலகத்திலேயே புகழ்பெற்ற ஒரு இடமாக அருகம்பே இருக்கின்றது. ஆகவே இவ்வாறான ஹாப் மருந்தங்கள் இந்த உல்லாசத்துறையை மேலும் வளர்ச்சியடை செய்வதற்கு ஒரு வாய்ப்பாக அமைகின்றது. அதே போன்று நாங்கள் பார்க்கின்ற போது ஹெல்த்தை நாங்கள் எடுத்துக்கொண்டால் உண்மையில் இங்கே எங்களுடைய சீனியர் SPHI அவர்கள் இருக்கின்றார்கள். உண்மையில் இந்த நான் கம்யூனிகபிள் டிசீஸ் NCD என்று சொல்கின்ற விடயத்துக்கு அரசாங்கம் மிக அதிகமான தொகையை செலவு செய்கின்றது. காரணம், இந்த ஹெல்த் சம்பந்தமாக எங்களுடைய லைஃப் ஸ்டைல் சேஞ்ச் ஆகியிருக்கின்ற காரணத்தால் உண்மையாகவே இந்த நான் கம்யூனிகபிள் டிசீஸ் எங்களுடைய யூத்ஸிலேயே மிகவும் அதிகமாக இருக்கின்றது. ஆகவே இவ்வாறான இந்த மரதன் ஸ்போர்ட்ஸ் சம்பந்தப்பட்ட விடயங்கள் உண்மையில் அந்த விடயத்தை குறைப்பதற்கு நிச்சயமாக வழிவகுக்கும்.
ஆகவே அதே போன்று நாங்கள் பார்க்கின்ற போது யூத்ஸுடைய என்கேஜ்மெண்ட் அல்லது யூத்ஸ் அதிகமாக பங்கு பெற்றுகின்ற ஒரு நிகழ்வாக இந்த விடயம் காணப்படுகின்றது. ஆகவே இவ்வாறு நாங்கள் பார்க்கின்ற போது உண்மையிலேயே இந்த ஹாஃப் மாரதன்ஸ் எங்களுடைய அர்கம்பே டெவலப்மெண்ட் ஃபோரம் இதனை 2016 இருந்து மிக சிறப்பாக முன்னெடுத்து நடத்தி கொண்டு வருகின்றார்கள். உண்மையில் அவர்களை நான் வாழ்த்துகின்றேன். இவ்வாறான விடயங்கள் எமது பிரதேசத்தில் தொடர்ந்தேர்ச்சியாக இடம்பெற வேண்டும். ஒரு பிரதேச செயலாளர் என்ற வகையில் இந்த நிறுவனம் எங்களுடைய பிரதேச செயலகத்திலே பதிவு செய்யப்பட்டிருக்கின்றது. தற்பொழுது எங்களுடைய கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் அவர்கள் இருக்கின்றார்கள். அவர்கள் உண்மையிலே இந்த சமூக சேவை மாத்திரமன்றி எல்லா விடயங்களையும் மிகவும் ஈடுபடுகின்ற ஒருவர். ஆகவே அவர்களுடைய உதவியை கொண்டு எங்களாலான உதவிகளை இந்த நிறுவனத்திற்கு எதிர்காலத்தில் வழங்க முடியும் என்ற ஒரு விடயத்தை கூறி ஒரு சில விடயங்களை மாத்திரம் இங்கே அதிகமாக தமிழ் தெரியாதவர்கள் இருக்கின்றார்கள். ஒரு சில வார்த்தைகளை பேசி முடிக்கலாம் என்று நான் நினைக்கிறேன். It's a privilege and great pleasure for me to be here as a part of your member. First of all, our President of this Argambe Development Forum and our Honorable Member of Parliament, Mr. Mizzi, and Senior PHI, Mr. Mali, and the representative from the delegation office, Mr. Mubarak Teacher, and the in charge from the STF Argambe and the OIC police station, Portugal, and other distinguished guests, and Ramanandari, and other teachers and important guests invited today here. Good evening to you all. Actually, it's a very happy to hear as a part of a member of this half marathon Argambe organized by the Argambe Development Forum. Actually, it is a good initiative. It is not just a race, but it's involved with other several matters. It's connected with the health, education, and other activities. It's engaging youths and foreign youths to participate in this event, and out of this earning from the revenue, they are spending a lot of money towards education and health and the poor people. So actually, it's a very important forum. So I am happy to be here as a member of your forum here. Actually, as a division secretary, I will help and I will assist for the upliftment and betterment of this organization in future. Here, our newly appointed Member of Parliament, Mr. Wazir, also here. I think he also very keen in assisting social service activities as well as other matters. So, under our patronage and our assistantship, I think the Argambe Development Forum, that they can discharge their duties in future for more better than the previous years. Actually, it was started, I think, in 2016. I came here as a division secretary in 2017, and I left here in 2020. Again, I came here. So really, I am happy and I appreciate the initiative that was made by the Argambe Development Forum towards this half marathon race that was scheduled in August 10 this year. So I wish all the very best for this Argambe Development Forum, the president and former president, and all the executive members and the members of this organization. Thank you very much. Have a nice day. தனது விடுமுறை தினத்திலும் கூட தங்களது அழைப்பு ஏற்றி இவ்விடத்துக்கு வருகை தந்த பொத்திவில் பிரதேச செயலாளர் அப்துல் நசீர் அவர்களுக்கு நாங்கள் ஏற்பாட்டு குழு சார்பாக மனமார்ந்த வாழ்த்துக்களையும் நன்றிகளையும் தெரிவித்துக் கொள்வதோடு இந்த நிகழ்வுக்கு வருகின்ற பொத்திவில் பிரதேச சபையினுடைய பிரதி தவிசாளர் மாது ஜேபி அவர்களையும் ஏற்பாட்டு குழு சார்பாக வருக வந்தோம் என்று நாங்கள் அன்போடு வரவேற்கின்றோம். அடுத்ததாக நாங்கள் உரையாற்ற அழைப்பது கௌரவ பாராளுமன்ற உறுப்பினரும் ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரஸ் உடைய பொத்திவில் அமைப்பாளரும் உயர்பட உறுப்பினருமாகிய கௌரவ MS அப்துல் வாசிர் அவர்களை அன்போடு அழைக்கின்றோம்.
பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். ஒரு நல்ல நிகழ்வை நடைபடுத்திக் கொண்டிருக்கின்ற சகோதரர் அமீர் அலி அவர்களே, எங்களுடைய இந்த அருகம்பை ஏடிஎஃப் அமைப்பினுடைய தலைவர் டாக்டர் ஹாஜி, முன்னாள் ஸ்தாபர் தலைவர், முன்னாள் பிரதேச சபையினுடைய கௌரவ உறுப்பினர் ஜமாஹின், எங்களுடைய புத்தீர் பிரதேச செயலாளர் ஜனாப் நசீர் சார், எங்களுடைய புத்தீர் பிரதேச சபையினுடைய புத்தம் புதிய உதவி தவிசாளர் மாஃபி ஜேபி அவர்கள், அதே போன்று எங்களுடைய எம்ஓஹெச் டாக்டர் ஒய்ஸ் அவர்களுக்கு பதிலாக இங்கே வருகின்றிருக்கின்ற சிரேஷ்ட சுகாதார பரிசோதகர் சகோதரர் அப்துல் மலிக் அவர்கள், அதே போன்று கல்விக்கூடத்தில் இருந்து வருகின்றிருக்கின்ற எங்களுடைய முன்னாள் பிரதேச சபையுடைய கௌரவ உறுப்பினர் ஆசிரியர் ஆலோசகர் எஸ் முபாரக் அவர்கள், அதே போன்று அமானா தகாஃபுல் நிறுவனத்தில் வந்திருக்கின்ற எங்களுடைய ஹிஸ்புல்லா மௌலி அவர்கள், ஜிஎஸ் சானாஸ் அவர்கள், அதே போன்று விசேட அதிரடிப்படையில் இருந்து வருகின்றிருக்கின்ற பொறுப்பாளர், அதே போன்று டிராஃபிக் பிரிவில் இருந்து வருகின்றிருக்கின்ற பொறுப்பாளர் உட்பட இங்கே இருக்கின்ற எங்களுடைய பிரதேச சபையினுடைய யாஸ்தீன், எங்களுடைய அபுபக்கர் ஆசிரியர், நாசர், சமுத்தி உத்தியோகத்தர், இஃபாம், எங்களுடைய சுபுஹான் உட்பட இங்கே இருக்கின்ற எல்லோரையும் நான் மிகவும் அன்போடு விழித்துக் கொள்கிறேன். அனைவருக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும், வணக்கம், ஆய்பவன். உண்மையிலேயே 2016ஆம் ஆண்டிலே உருவாக்கப்பட்ட நாள் முதல் ஏடிஎஃப்னுடைய வளர்ச்சி மிகவும் அபாரிதமானது என்றால் அது யாரும் மறுக்க முடியாத உண்மையாக இருக்கின்றது. பிரதேச செயலகத்தை பொறுத்த வரைக்கும் 40க்கும் அதிகமான அரசு சார்பற்ற நிறுவனங்கள் சமூக சேவை அடிப்படையிலே பதிவு செய்யப்பட்டிருந்தாலும் 2-3 நிறுவனங்கள் மிகவும் சிறப்பாக இயங்கிக் கொண்டிருக்கின்ற அடிப்படையிலே அதில் முதலாவதாக நான் ஏடிஎஃப் நிறுவனத்தை பார்க்கின்றேன். இவ்வாறு ஒரு விளையாட்டை நடத்துவதன் மூலமாக சர்வதேச ரீதியிலே பெயர் பெற்றிருக்கின்ற இந்த அருகம்பை உல்லாச புரி இந்த நாட்டினுடைய வருமானத்திலே அதிக அளவு பங்களிப்பு செலுத்திக் கொண்டிருக்கின்ற வேளையில் ஏடிஎஃப் நிறுவனமானது இது போன்ற ஹாஃப் மாரதன் நிகழ்வுகளை நடத்துகின்றது. வெளிநாட்டவர்கள் இதில் பங்கு பெற்றுவதன் மூலமான வருமானத்தை பெற்று அந்த வருமானத்தில் இருந்து சுமார் 70% இலாபங்களை அல்லது இலாப பங்குகளை சுகாதாரம், கல்வி உட்பட்ட பல்வேறு துறைகளுக்கு பயன்படுத்தும் நிலை என்பது உண்மையிலே பாராட்டத்தக்க நிகழ்வாக நாங்கள் பார்க்கின்றோம். இதனுடைய இஸ்தாபக தலைவர் ஜமாஹின் அவர்கள் உட்பட தற்போது இருக்கின்ற தலைவர் டாக்டர் ஹாஜி அதனோடு இருக்கின்ற குழுவினுடைய பங்கு மிகவும் அபார விதமாக பாராட்டப்பட்ட ஒரு அமைப்பினராக நான் பார்க்கின்றேன். பல்வேறு அரசு சார்பற்ற நிறுவனங்கள் பிரதேச செயலகத்திலே பதிவு செய்திருந்தாலும் கோடிக்கணக்கான நிதிகளை தன்னகத்துக்குள் வைத்துக்கொண்டு அல்லது அவற்றை அபகரித்துக் கொண்டு இயங்குகின்ற நிலைமையில் ஏடிஎஃபினுடைய வளர்ச்சியை மீண்டும் ஒரு முறை நான் பாராட்ட கடமைப்பட்டிருக்கின்றேன். ஏனென்றால் எங்களுடைய ஆசிரியர் ஆலோசகர் எம்.எஸ். முபாரக் அவர்கள் கூறியதை போன்று கல்விப்புலத்துக்கான அதிக அளவான நிதிகளை இந்த நிறுவனம் செலவிட்டு வருவது பாராட்டத்தக்க நிகழ்வாக பார்க்கின்றோம். எங்களுடைய பிரதேசம் ஒரு பின்தங்கிய பிரதேசமாக இருந்திட்ட பொழுதிலும் இந்த உல்லாச பிரயாண துறையினால் எங்களுடைய மாணவருடைய கல்வி வளர்ச்சியிலே எந்த விதமான பாதிப்புகளும் ஏற்பட்டுவிடக் கூடாது என்பதற்காக நாங்கள் பிரதேச சபையினுடைய தவிசாளராக இருந்த பொழுது ஒரு வீதியை அந்த பிரதான வீதியிலிருந்து விலக்கி கிராமங்களினூடாக ஊடாரத்து அந்த பாடசாலைக்கு செல்வதற்கான வசதிகளையும் செய்து கொடுத்திருக்கின்றோம். இந்த நிகழ்வுகளை நடத்துவது என்பதை ஒரு சாமானியமான விடயமாக பார்க்க முடியாது. அதனுடைய தலைவர் அவர்கள் பேசுகின்ற பொழுது கூறிய விடயம், அந்த நிகழ்வு நடக்கின்ற வேளையிலே எங்களுடைய பாதசாரிகள் அல்லது ஓட்ட வீரர்களுக்கு ஏனையவர்கள் ஏற்படுத்துகின்ற இடைஞ்சல்களை தடுப்பதற்கு போலீசாருடைய பங்களிப்பு எங்களுக்கு அத்தியாவசியமாக இருக்கின்றது. தின அப்பே இவெண்ட்ஸக பட்டங்கண்ண போட்ட அப்பே போலீஸ் නිලධාරීන්ගේ හමුදා නිලධාරීන්ගේ උදව් උපකාර අත්‍යවශ්‍ය වෙලා තියෙනවා. ඒ පාරේ යන වාහනවල මේකට බාධා කරන්න පුළුවන්. ඒ හින්දා ඒ දිනට ඕගස්තු මාස 10 වෙනි දිනේ ඔබතුමාලාගේ සහයෝගය අපිට ලබන්න ඕන කියලා මම මේ වෙලාවේ කියන්න කැමැති. ඔබතුමාලා මේ වෙලාවේ ආපු එකට මම ස්තුති කියනවා. මම අලුතින් ආපු පාර්ලිමේන්තු මන්ත්‍රී මේ ගමේ අවුරුදු 35ක් මහ ජනතාවත් එක්ක එකතු වෙලා වැඩ කරපු මිනිහෙක්. සමාජයේ සේවා හා ක්‍රීඩා සමිතිය වලින් ඉඳගෙන මම මේ උසස් මට්ටමකට ඇවිල්ලා තියෙන්නේ. මම පාර්ලිමේන්තුවේ පළමුව කතාවේ මම කිව්වා உண்மையிலேயே நாங்கள் மிகவும் சந்தோஷம் அடைகின்றோம். இந்த நிகழ்வுகள் சிறப்பு நடைபெற வேண்டும். 9 ஆண்டுகள் கழிந்திட்ட பொழுதிலும் 7வது இந்த ஹாஃப் மாரதன் நிகழ்ச்சியை நடத்துகின்ற நிலைமை மிகவும் பாராட்டத்தக்கது. நிச்சயமாக என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு பொதுவான நிகழ்வுகளிலே இன்னும் இந்த பாராளுமன்ற உறுப்பினராக நான் பேசிக்கொள்ளவில்லை. இந்த பாராளுமன்ற உறுப்பினர் பதவியின் மூலம் கிடைக்கின்ற எந்த ஒரு ரூபாவாக இருந்தாலும் அது எனக்குள் சேர்ந்துவிடக்கூடாது என்பதில் நான் மிகவும் தெளிவாக இருக்கின்றேன். இந்த ஊரில் மாத்திரமல்ல, இந்த மாவட்டத்தில் மட்டுமல்ல, தேசிய ரீதியிலும் கூட என்னை கௌரவித்து இந்த பாராளுமன்ற உறுப்பினர் பதவியை வழங்கிய எங்களுடைய கட்சியுடைய தேசிய தலைவர் அவர்களுக்கு நாங்கள் மிகவும் மனமார்ந்த நன்றிகளை இந்த வேளையிலே தெரிவித்துக் கொள்வதோடு, செயலாளர் நாயகம் உட்பட ஒரு கட்சிக்கு விசுவாசமான ஒருவனாக
இந்த கட்சியை இந்த நாட்டிலே நிலைநிறுத்தக்கூடிய ஒருவனாக, இந்த கட்சியின் மூலமாக இந்த சமூகத்துக்கு உதவி செய்யக்கூடிய ஒருவனாக வர வேண்டும் என்ற ஆசை எனக்குள் இருக்கின்றது. நிச்சயமாக இந்த நிகழ்வு நடைபெறுகின்ற அந்த வேளைகளில் என்னாலான முழு உதவிகளையும் உங்களுக்கு நாங்கள் செய்வதற்கு தயாராக இருக்கின்றோம். எந்த வேளையில் நீங்கள் எங்களை அணுகலாம் என்றால் அதற்காக பழக்கப்பட்டவர்களாக நான் இருக்கின்றேன் என்பது மாத்திரமல்ல, இந்த பிரதேசத்தில் இருக்கின்ற புத்திஜீவிகள் எங்களுடைய பாடசாலை மாணவர்களுடைய கல்வி வளர்ச்சியிலே அதிகளவான பங்களிப்பை செலுத்த வேண்டி இருக்கின்றது. ஏனென்றால் இந்த சமூகம் எங்களுடைய அருகாமை பிரதேசமானது உல்லாச பிரயாணத்துறைக்கு பேர் போயிருந்தாலும் பல கசப்பான உணர்வுகளை நாங்கள் காண வேண்டி நிர்பந்திக்கப்படுகின்றோம். இங்கு வருகின்ற வெளிப்பிரதேசங்களைச் சேர்ந்தவர்கள் சமூகங்களுக்கு இடையிலான தமிழ் முஸ்லிம் சிங்கள உறவுகளை இல்லாமலாக்குவதற்கான குழப்பத்தை ஏற்படுத்துவதற்கான பல்வேறு முஸ்லிம்களை மேற்கொண்டு வருகின்ற நிலைமை மிகவும் கவலைக்கிடமாக இருக்கின்றது. ஆகவே புத்திஜீவிகள் உலமாக்கள் இந்த பிரதேசத்தில் இருக்கின்ற ஏடிஎஃப் போன்ற நிறுவனத்தினுடையவர்கள் எல்லோருமே நாங்கள் ஒன்றிணைத்து சமூகத்தினுடைய ஒற்றுமை, தமிழ் சிங்கள முஸ்லிம் மக்கள் இந்த பிரதேசத்தில் ஒற்றுமையாக வாழ்ந்து கொண்டிருக்கின்ற நிலைமை மாத்திரமல்ல, இங்கு வருகின்ற வெளிநாட்டவர்களுக்கான பாதுகாப்புகளை நாங்கள் வழங்க வேண்டிய தேவையும் எங்களுக்கு இருக்கின்றது. விதமான நாட்டினுடைய வருமானத்திலே எதுவிதமான தாக்கங்களை நாங்கள் ஏற்படுத்தாமல் மிகவும் சந்தோஷமாக அவர்களை இங்கு வரவேற்று வழி அனுப்ப வேண்டிய பொறுப்பு எங்களுக்கு இருக்கின்றது. உழைப்பை மாத்திரமாக இல்லாமல் அவருடைய பாதுகாப்பை நாங்கள் உறுதிப்படுத்த வேண்டியிருக்கிறது. ஆகவே நிச்சயமாக இன்றைய இந்த நிகழ்விலே, இந்த லோஞ்சிங் செரிமனியிலே கலந்து கொள்வதற்கு நான் மிகவும் சந்தோஷம் அடைவதோடு, இந்த நிகழ்வு வெற்றி பெறுவதற்கான என்னுடைய வாழ்த்துக்களை இந்த வேளையில் தெரிவித்துக் கொள்வதோடு, என்னையும் இந்த சந்தர்ப்பத்தில் அழைத்து உரையாற்றுவதற்கு அனுமதித்த உங்கள் எல்லோருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு, புத்தூர் பிரதேச சபையினுடைய கௌரவ துணைத் தவிசாளர் அவர்கள் வந்திருக்கின்றார். பிரதேச சபையினுடைய பங்களிப்பு இந்த நிகழ்விலே மிகவும் அதிகமாக இருக்கின்றது. தண்ணீர் வசதிகள் உட்பட பல்வேறு விடயங்களை வழங்க வேண்டியிருக்கின்றது. கௌரவ தவிசாளர்கள் வேலை படு காரணமாக வராமல் இருந்திருக்கலாம். ஆகவே எங்களுடைய கௌரவ துணைத் தவிசாளர் எங்களுடைய கட்சியைச் சேர்ந்தவர், உங்களுடைய பிரதேசத்தைச் சேர்ந்தவர். ஆகவே அவர் இந்த நிகழ்வு சிறப்புவதற்கு பிரதேச சபையின் மூலமான அனைத்து வசதிகளையும் வழங்க வேண்டும் என கேட்டுக்கொண்டு, மீண்டும் ஒரு ஏடிஎஃப் நிறுவனம் சிறந்து ஒரு முன்மாதிரியான அமைப்பாக இந்த பிரதேசத்தில் மாத்திரமல்ல, நாட்டில் மாத்திரமல்ல, சர்வதேச ரீதியில் பேர் பெற்று விளங்க வேண்டும் என வாழ்த்து கூறி உங்களுடன் இந்த விடை பெற்றுக் கொள்கின்றேன். அஸ்ஸலாம். கௌரவ நாடாளுமன்ற உறுப்பினர் MS அப்துல் வாசித் அவர்களுக்கு ஏற்பாடு குழு சார்பாக மனமார்ந்த நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்வதோடும், அடுத்த நிகழ்வாக இடம்பெற இருப்பது பாடசாலை அதிபர்களுக்கு ஒயிட் போர்ட் கையளித்த நிகழ்வு இடம்பெற இருக்கின்றது. அதினம் 5 நிமிடங்களின் பின்னர் இடம்பெறும் என்பதை தங்களுக்கு அறிவிக்கிறோம்.
பாடசாலைகளுக்கு ஒயிட் போர்டு வழங்கும் நிகழ்வு இடம்பெற இருக்கின்றது. அந்த நிகழ்வினை சிறப்பிப்பதற்காக அந்த ஒயிட் போர்டை அன்பளிப்பு செய்வதற்காக நாங்கள் அதிதிகளை அழைக்கிறோம். அந்த வகையில் கௌரவ நாடாளுமன்ற உறுப்பினர் MS அப்துல் வாசிசர் அவர்களையும், அதேபோன்று பிரதி செயலாளர் அப்துல் நசீர் அவர்களையும், அதேபோன்று பிரதி தவிசாளர் மாபில் JP அவர்களையும், அதேபோன்று ADF நிறுவனத்தினுடைய தலைவர் சட்டம் ஹாஜித் மற்றும் முன்னாள் தலைவர் MHM ஜமாஹிம், அதேபோன்று ADF நிறுவனத்தினுடைய உயர்பீட உறுப்பினர்கள் அனைவரையும், அதேபோன்று
அமானா தக்காபுல் நிறுவனத்துடைய முயற்சியாளரையும் நாங்கள் அன்போடு இவ்வளத்துக்கு அழைக்கின்றோம். பெற்றுக்கொள்வதற்காக பாடசாலை ரீதியாக வந்திருக்கின்ற அதிபர்களையும் அத்தோடு கோட்டக்கல்வி பணிமனை சார்பாக வந்திருக்கின்ற MS முபாரக் சார் அவரை நாங்கள் அழைக்கின்றோம். அத்தோடு சானா GS மற்றது அருகம்பை STF OS அவர்களை நாங்கள் இவ்வளத்துக்கு அன்போடு அழைக்கின்றோம். Subuh. Bangun. Lebih. Subhan subuh imam bangun. 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 Subhan bangun. Subhan ada. Bangun. 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 வழங்கி வைத்தமைக்காக ஏற்பாட்டுக்குழு சார்பாக மனமார்ந்த நன்றிகளை வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு சுமார் 14 பாடசாலைகளுக்கு ஒயிட் போர்ட் வாங்கும் நிகழ்வு வெற்றிகரமாக இடம்பெற்றுக் கொண்டிருக்கிறது. அதே போன்று உஸ்மானியா பாடசாலையில் ஒரு வகுப்பறையை முழுமையாக பூர்த்தி செய்து கொடுப்பதற்கும் இந்த நிறுவனம் தயாராக இருக்கின்றது. இந்த நிகழ்வுடைய இறுதி நிகழ்வாக இடம்பெற இருக்கின்றது நன்றியுரை நாங்கள் வழங்குவதற்காக அன்போடு அழைப்பது ADF நிறுவனத்தினுடைய பிரதி தலைவர் சகோதரர் MS அப்துல் நாசர் அவர்களை நாங்கள் அன்போடு அழைக்கின்றோம் நன்றியுரை நிகழ்த்துவதற்காக. பிஸ்மில்லாஹிர்ரஹ்மானிர்ரஹீம். அருகம்பை அபிவிருத்தி ஒன்றியத்தின் அருகம்பை ஆப்மாரதன் நிகழ்வினை அறிமுகப்படுத்தும் இன்றைய இந்த நிகழ்வுக்கு எங்களது அழைப்பை ஏற்று வருகை தந்திருக்கின்ற பிரதிநிதிகள், கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் MS அப்துல் வாசித் சார் அவர்களையும் வரவேற்று அவர்களுக்கு நன்றியை கூறி, அதே போன்று எங்களது பிரதேச செயலகத்திலே கடமையாற்றுகின்ற என்னுடைய பிரதேச செயலாளர் மதிப்புக்குரிய அகமது நசீர் சார் அவர்களையும் வரவேற்று நன்றியை கூறி, அதே போன்று எங்களது பிரதேச சபையின்
உதவி தவிசாளர் ஏ மாவீர் அவர்களுக்கும் நன்றியை கூறி, அதேபோன்று பொது சுகாதார பரிசோதகர் சிரேஷ்ட பரிசோதகர் மலிக்சர் அவர்களுக்கும் நன்றியை கூறி, அதேபோன்று கோட்டைக்கல்வி பணியகத்திலிருந்து இந்த நிகழ்வுக்கு வருகை தந்திருந்த MS முபாரக் சார் அவர்களுக்கும் நன்றியை கூறி, அதேபோன்று எங்கள் அழைப்பை ஏற்று வருகை தந்திருந்த பொத்திவில் போலீஸ் நிலைய பொறுப்பதிகாரி சார்பாக வருகை தந்த பிரதிநிதிகளுக்கும் நன்றியை கூறி, அருகம்பே STF கேம்பிலிருந்து வருகை தந்திருந்த பொறுப்பதிகாரி அவர்களுக்கும் நன்றியை கூறி, அதேபோன்று ஓய்வு பெற்ற ஆசிரியர்களை அழைத்திருந்தோம், அவர்களும் வந்திருக்கிறார்கள், அவர்களுக்கும் எங்களது நன்றியை கூறி, அதேபோன்று P5 கிராம நிலதாரி பிரிவில் இருந்து வருகை தந்திருந்த எங்களது கிராம செல்வர் சானாஸ் சகோதரர் அவர்களுக்கும் நன்றியை கூறி, அதேபோன்று அமனாத் கபூல் நிறுவனத்தின் பொத்திவில் காரியாலயத்தின் முகாமையாளர் இஸ்முல்லா அவர்களுக்கும் நன்றியை கூறி, அதேபோன்று கிளீன் ஸ்ரீலங்கா நிறுவனத்தின் நிறைவேற்று அதிகாரி HMM இமாம் அவர்களுக்கும் நன்றியை கூறி, அதேபோன்று பிளாஸ்டிக் வேஸ்ட் நிறுவனத்தில் கடமை புரிகின்ற சுல்பி அவர்களுக்கும் நன்றியை கூறி, அதேபோன்று எங்களது அழைப்பை ஏற்று ஒரு சிலர் வருகை தந்திருந்தும் பலர் வருகை தரவில்லை. எங்களுக்கு இந்த ஸ்பான்சர்ஷிப் வழங்குவதற்காக உதவி செய்த நண்பர்கள் அவர்களுக்கும் இவ்விடத்திலே நன்றியை கூறி, அதேபோன்று எங்களுக்கு இந்த நிகழ்வை நாடளாவிய ரீதியிலே எடுத்துச் செல்கின்ற நிகழ்வை செய்வதற்காக வருகை தந்திருந்த அனைத்து மீடியா நண்பர்களுக்கும் நன்றியை கூறி, இந்த நிகழ்வை மிகவும் சிறப்பாக நடத்துவதற்கு உறுதுணையாகவும் ஒத்துழைப்பாகவும் இருந்த எங்களது நிறுவனத்தின் அனைத்து உயிர்பட உறுப்பினர்களுக்கும் விடத்திலே நன்றியை கூறி, இன்னும் என்னால் விழிக்க மறந்த யாராவது இருந்தால் அவர்களுக்கும் எனது மனமார்ந்த நன்றியை கூறி, இந்த நிகழ்வு மேலும் சிறப்புற வேண்டும் என்று வல்ல நாயனை பிரார்த்தித்து மீண்டும் ஒரு முறை உங்கள் அனைவருக்கும் வருகை தந்ததற்காக நன்றியை கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வசனம். நன்றியுரை நிகழ்த்தி சென்றவர் ADF பிரதி தலைவர் MS அப்துல் நாசர் அவர்களுக்கு ஏற்பாட்டு குழு சார்பாக நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு இந்த நிகழ்வு இத்துடன் நிறைவு செய்யப்படுகின்றது. வந்த அனைவருக்கும் மீண்டும் ஒரு முறை ஏற்பாடு குழு சார்பாக மனமார்ந்த நன்றிகளை வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றோம். அஸ்ஸலாமு அலைக்கும். வணக்கம். ஆய்வோவான்.